கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இரண்டாம் கட்டமாக விரிவாக்கமாக உங்களுக்கே தெரியும், மகளிர் உரிமை தொகைக்கான கிட்டத்தட்ட 16,94,000 பேருக்கான ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 1,30,00,000 மேற்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். ஏன்னா பல பேர் சொன்னாங்க இது சாத்தியப்படுமா, அது செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லும் பொழுது பொருளாதார ரீதியாக முதல்ல நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அது சரி செய்த உடனடியாக 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு கட்டமாக அந்த பணத்தை கொடுத்துருக்கோம். இப்போ ஜூலை மாதம் நடந்த மக்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம் மூலமாக எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டதோ தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் விட்டுப்படக்கூடாது என்பதற்காக அதையும் இன்னைக்கு ஆராய்ந்து அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிட்டத்தட்ட ஏற்கனவே 1,13,00,000 என்பது இன்னைக்கு கூடுதலாக ஒரு 17,00,000 1,30,00,000 குடும்பங்களை நாம் பெறுகிறோம். இதில் நிறைய பேர் வைக்கிற ஒரு கேள்விகள், இந்த 1000 ரூபாய் என்ன செய்ய முடியும்? இந்த 1000 ரூபாய் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 25 கிலோவுக்கு ஒரு அரிசி மூட்டை ஒரு மூட்டை நம்மால் வாங்க முடியும். இந்த 1000 ரூபாய் என்பது கிட்டத்தட்ட ஒரு 44 நாட்களுக்கு 1/2 லிட்டர் பால் நம்மால் வாங்க முடியும். இந்த 1000 ரூபாய் என்பது நம்முடைய வண்டிகளுக்கு ஃபியூயல் ஒரு 10 லிட்டருக்கு நம்மளால் போட முடியும். இந்த 1000 ரூபாய் என்பது நான்வெஜ் சாப்பிடக்கூடியங்க அவங்களுக்கு ஒரு 5 கிலோ வரைக்கும் மாமிசம் வாங்க முடியும். ஸோ இந்த 1000 ரூபாய் என்ன செய்த முடியும் அப்படின்னு கேட்பதற்கு நேற்று நடந்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு அம்மா ஒரு கோழி வாங்குறதுலேருந்து எப்படி படிப்படியாக அந்த பணத்தை பணம் சேமிப்பு என்பது வெறும் கோழியால் வருது மட்டுமல்ல, விடியல் பயணத்தின் மூலமாக வருகின்ற சேமிப்பாக இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டத்தின் மூலமாக பெண்கள் எந்த அளவுக்கு சேமிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போ வரைக்கும் விடியல் பயணத்தின் மூலமாக நம்முடைய ஆராய்ச்சியின் மூலமாக சொல்லக்கூடிய விடியல் பயணத்தின் மூலமாக இதுவரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு குடும்பம் ஒரு 50,000 ரூபாயை சேமித்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது மூலமாக இன்னைக்கு வந்து பெண்கள் எப்படி தங்களுடைய சொந்த கல்வி ஒரு தன்னம்பிக்கை எப்படி அவர்கள் பெறுகிறார்கள் இந்த விதத்தில் ஒரு சமுதாய மேம்பாடு என்பது எப்படி வளர்ந்திருக்குது என்பதெல்லாம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சி மூலமாக. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் சார்ந்து நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக வழங்கப்படுகின்ற ஒரு நிதியாகத்தான் இந்த நிதியை பார்க்கணும். இதை யார் யாரெல்லாம் நம்மளை விமர்சனம் செய்தார்களோ, எந்த இயக்கமாக விமர்சனம் செய்தாரோ, மற்ற மாநிலத்தில் இன்னைக்கு அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வெற்றி என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த விதத்தில் தான் அதோடு சேர்த்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக அந்த பகுதியில் இருக்கின்ற பூத் வாரியாக சென்று எங்களுடைய இயக்கம் சார்ந்து என்னென்ன தகவல்கள்லாம் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதையும் எடுத்து சொல்லி நாம் நம்முடைய பரப்புரை எப்படியெல்லாம் மேற்கொண்டு வேண்டும். குறிப்பாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பரப்புரையில் நாம் நம்மை முழுமையாக எப்படி ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்முடைய நிறை குறைகளை அறிந்து அதை சரி செய்வதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். 2 நாட்களாக தொடர்ந்து இந்த பணி தான். இன்று மாலை மணப்பாறைக்கு செல்ல இருக்கணும், நாளையும் மணப்பாறை சென்று முழுமையாக இந்த பரப்புரையில் எங்களுக்கு முழுமையாக ஈடுபடும். நான் சொல்றேன்ல, இது வந்து பெண்கள் தங்களுடைய மேம்பாட்டிற்காக இன்னைக்கு வந்து 50% உலகத்துல வந்து ஆம்பளைங்க இருக்காங்கன்னா 50% பெண்கள் இருக்காங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், மிச்சம் இருக்க அந்த 50% பெற்றெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தான். ஆக இந்த பங்கு அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து உழைச்சிட வேண்டும் என்று சொல்லி வீட்டு வேலை தானே இந்த விஷயம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை உயர்த்துறாங்கன்னு சொன்னால் அவங்க உறுதுணையாக வீட்டிலேருந்து பெண்கள் பணியாற்றுறது காரணம். அதுக்காக வீட்டிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கல, அந்த பெண்களும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போதெல்லாம் பல்வேறு திட்டத்தை நினைச்சு பாருங்க. ஒரு காலத்தில் அடுப்பு ஊதும்போது ஊதாங்குழல்னு ஒரு நம்ம கேள்வி, இன்னைக்கு இந்த ஊதாங்குழல் இருக்குதா? முத்தமிழ் கலைஞர் காலத்துல தான் அது வந்து ஸ்டவ்லேருந்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே செஞ்சிடணும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்க வச்சு பிள்ளைங்களை படிக்க வைங்க, படிக்க வச்சுன்னா நான் திருமண உதவி தரேன்னு சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் நம்ம வந்து இடஒதுக்கீடு தந்ததுலேருந்து, பெண்களுக்கு அரசு உத்தியோகத்தில் நம்ம வந்து இடஒதுக்கீடு தந்ததுலேருந்து, பெண்களை மேம்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் செய்கிறோம். அதனால தான் இன்றைக்கு 2 இலக்கில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் எட்டி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இது பெண்களும் சேர்ந்து உழைக்கின்ற காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம். அதனால் யார் என்ன விமர்சனம் செய்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கம் என்பது
எல்லோரும் சொல்றது மாதிரி தான் இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே தான் இருப்போம் என்று தெரிவித்துள்ளோம். உரிமை தொகை இப்போ தேர்தலுக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இத்தனை மாசம் இல்லாம சரி, நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது நிதி நெருக்கடி எப்படி இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தை சரி செய்கின்ற பணிகளை தான் நம்ம பல்வேறு பொருளாதார நிபுணர்களை கொண்டிருக்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் செஞ்சு அதை சரி செய்ததன் காரணமாகத்தான் நீங்கள் படிப்படியாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே ஒரு கோடியே 13 லட்சம் பேருக்கு நம்ம வழங்கணும். இப்போ கூடுதலாக ஒரு 17 லட்சத்திற்கு வழங்கி இப்போ ஏன்னா பொருளாதாரத்தை சரி செய்ய கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் என்பதற்காக தான் இதனை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதில் யாரும் பயனாளிகள் விட்டு போகாமல் அனைவரையும் நாங்கள் வந்து இந்த உதவியை நம்ம வழங்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ 1,30,00,000 பேருக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இது தேர்தலுக்காக அல்ல. எந்த ஒரு ஆட்சியை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது சொன்னாலும் அந்த ஆட்சியினுடைய அந்த காலம் என்பது 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்தில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆட்சியும். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, தொடர்ந்து அடுத்த 15 ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கு. டிசம்பர் அதுக்கான டெண்டர்லாம் விட்டாச்சு. அடுத்த மேக்ஸிமம் டிசம்பர் எண்டுலாம் ஜனவரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் அதை வழங்க காத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இதில் கண்ணும் கருத்துமாக அதை தொடர்ந்து இதில் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார். மிக விரைவாக 2 பேரும் சேர்ந்து அதை வழங்குகிறார்.